நீங்கள் வியாபாரிகளாக இருந்தால், நீங்கள் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால், உங்களுக்கு இருக்கக்கூடிய 2 மிக முக்கிய குணம். ஒன்று, நீங்கள் பேசினால் பொய் பேசாமல் உண்மையை மட்டுமே சொல்வது. 2வது, நேர்மையாக இருப்பது. இந்த 2 குணமும் வியாபாரத்தின் போது ரொம்ப முக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன், உண்மை பேசக்கூடிய நேர்மையான வியாபாரி நாளை மறுமை நாளில் நபிமார்களோடு, நல்லோர்களோடு, உயிர் தியாகிகளோடு இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 2 குணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வருடங்களாக அரபு சமுதாயத்தின் மத்தியில் இருந்தார்கள். அப்பொழுது இந்த 2 குணத்தை வைத்து தான் அல்லாஹ்வுடைய தூதரை பாராட்டினார்கள், புகழ்ந்து பேசினார்கள், உயர்ந்து சொன்னார்கள். உண்மை பேசுவது, நேர்மையாக இருப்பது வியாபாரிகளுக்கு மிக முக்கியம். நம்மளை நோக்கி நம்மளிடம் தேடி மக்கள் வருகிறார்கள், பொருளை வாங்க வராங்கன்னு சொன்னால் அதனுடைய குறைகளை மறைச்சு பொய் பேசிடக்கூடாது. இது நல்ல பொருள்னு சொல்லக்கூடாது, குறை இருந்தும் கூட. அதே போன்று நம்மளை நம்பி வாங்குறாங்க, அந்த நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம இருந்துக்கூடாது. ஏமாற்றக்கூடிய அளவில் நம்ம நேர்மையை மாற்றமாக இருந்துடக்கூடாது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தெளிவாக சொன்னார்கள், உண்மை பேசக்கூடிய குணம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி பொய் பேசி வியாபாரம் செய்வது தான் தியாகமாக, பொய் பேசி வியாபாரம் செய்வது தான் திறமையாக. ஒருத்தரை ஏமாற்றணுங்க, அதுதான் உங்களுடைய திறமையாக இன்றைய உலகம் மாறிவிட்டது. இன்றைக்கி பல வியாபாரங்கள் ஏமாற்றுதல் தான் முதலீடு. பல வியாபாரங்கள் பொய் பேசினா தான் அவன் வியாபாரம் செய்ய முடியுங்கிற அடிப்படையில் இருக்குது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் உலகத்திற்கே சொல்லி காட்டுகிறது, வியாபாரத்தில் பொய் பேசக்கூடாது, நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று.